ஹாய் மக்களே, நம்ம வீட்டில் பாவக்காய் செடியில் நிறைய பூ விட்டுருக்கு. அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வேறு என்னென்ன செடி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நானும் வீடியோ போட்டு. எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் வீடியோ போட்டு. பாருங்கள், நம்மளுடைய பாவக்காய் செடியில் பார்த்திங்கன்னா நிறைய காய் விட்டுருக்கு. குறைஞ்சது ஒரு 6லேருந்து 7 காய் விட்டுது. இதெல்லாம் நான் விதைகள் வாங்கிட்டு போட்டு இந்த காய் செடி வளரல. நம்ம வீட்டில் சமைச்ச காய்கறியில் இருந்த அந்த விதைகளை தான் இதில் போட்டேன். அதுக்கே ரொம்ப சூப்பராக செடி நல்லா படர்ந்து காய் விட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 6லேருந்து 7 காய் இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோதான். நம்ம வீட்டில் அந்த குட்டி குட்டியாக எல்லாம் இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேறு என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வெத்தலை செடியை கட் பண்ணி வச்சேன், அது துளுத்து வந்திருக்கு. மணி பிளான்ட் நல்லா படர்ந்து வெளியில் வரைக்கும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் இதை. அப்புறம் சாப்பிட்டா மாங்காய் கொட்டையெல்லாம் போட்டு வச்சுருந்தேன், அது அங்கங்கே இலை விட்டுருக்கு. இப்போ இது வெத்தலை செடி பெரண்டை. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெத்தலையே ஒரு சின்ன காம்பை எடுத்துகிட்டு நட்டு வச்சேன். அது பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வெத்தலை வந்திருக்கு அப்படின்ட்டு. நல்லா ஒரு கை அகலத்தை விட ரொம்ப பெருசுங்க. வெத்தலை நல்லா செழிப்பாக வந்திருக்கு. கருவேப்பிலை செடி கூட இருக்குது நம்ம வீட்டில். இந்த அடுக்கு செம்பருத்தி சொல்லுவாங்க இல்லையா, அந்த செம்பருத்தி செடி இது கூட ஒரு நாளைக்கு ஒரு 10 பூ விடும். அந்த அளவுக்கு ஒரு 4 இடத்துல வச்சுருக்கேன். 4 இடத்துல நல்ல செடி வளர்ந்துருக்கு. நம்ம வீட்டில் வாழை மரம் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி போட்டேன்னு நினைக்கிறேன். வாளியில் வச்சது தான். பக்கத்தில் நிறைய கன்று கூட வந்துடுச்சு. பெரண்டையில் 2 டைப் பெரண்டை இருக்குது. இது கொஞ்சம் மொத்தமான இருக்கிற பெரண்டை, இன்னொன்று மெலிசாக இருக்கும். இது நம்ம வீட்டு மல்லிகைப்பூ செடி. லாஸ்ட் இயர் நிறைய பூ பூத்துது. இந்த வாட்டி நான் கட் பண்ணி விட்டதுனால அந்த அளவுக்கு பூ இல்லை. இலையெல்லாம் உருவி விடணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை காமிக்கிறேன். இது அழகுக்காக வச்சுருக்கிற செடியெலாம் இங்கே நிறைய வச்சுருக்கிறேன். அதே அடுக்கு செம்பருத்தி தொட்டியில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வாடி போயிருக்கு வெயிலுக்கு. அதுவும் ஈவினிங் தான் தண்ணி ஊற்றணும். இது 5 அடுக்கு செம்பருத்தி. இது இங்கே இருக்கிறது ஆரஞ்சு கலரில் ஒரு செம்பருத்தி பூ இருக்குல்ல 5 அடுக்கில், அந்த மாதிரி செம்பருத்தி. இது இன்னும் பூ விடலை. எல்லாம் வெள்ளை கலர் பூச்சி வந்ததுன்னு கட் பண்ணி விட்டுட்டேன். இது நம்ம மல்லிகைப்பூ. லாஸ்ட் வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் கூட மல்லிகைப்பூ போட்டிருந்தேன். இது கருவேப்பிலை செடி. அவ்வளோதாங்க. மீதி எல்லாம் சின்னதாக தொட்டியில் வச்சுருக்கிறேன். துளசி, மருதாணி செடி, அதுக்கப்புறம் இது அழகுக்காக வைக்கிற செடி. இந்த குட்டி குட்டியாக வந்திருக்கிறத கட் பண்ணி வேறு இடத்துல வச்சதில் தான் இவ்வளோ செடியும் வந்தது ஒவ்வொரு தொட்டிலையும். இங்கே பார்த்திங்கன்னா வெத்தலை, துளசி இருக்குது.